இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளின் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 19வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அவன் அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன்னுடைய சந்ததிக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்யுங்கள் என்றும் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்றும் கட்டளையிடுவான் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றார். ஆபிரகாமை குறித்து தேவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அது தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படைந்து நடப்பான் என்றும் அதை தன்னுடைய சந்ததிகளுக்கு அறிவிப்பான் என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறேன் என்றார். விக்கிரகங்களை செய்து வணங்கி வந்த சந்ததியில் இருந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து அவனை பிரித்தெடுத்து வழிநடத்தி உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல வம்சங்களும் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்காக ஆபிரகாமின் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் அவன் நினைத்து அதை கடைபிடித்து தன்னுடைய சந்ததிக்கு அறிவித்தான். ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் என்கிற மனிதன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பரதேசிகளாய் தங்குற தேசத்தில் நீடித்திருக்கும்படி திராட்சை ரசம் குடியாமலும் வீட்டை கட்டாமலும் விதையை விதைக்காமலும் திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று கட்டளையிட்ட அந்த கட்டளையை அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். ஒரு மனிதன் சொன்ன வார்த்தையை கேட்டு அவனுடைய சந்ததியார் நடக்கும்போது நம்மை படைத்த தேவன், நம்மை உண்டாக்கினவர், நமக்கான ஆசீர்வாதங்களை அருளி செய்த நம்மை வழிநடத்துகிற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆபிரகாமை குறித்து அவனை அறிந்து இருக்கிறேன் என்று சொன்னாரே, நம்மை குறித்து என்ன நினைத்திருக்கிறார் என்று சொல்லுவார். தாவீதை என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்றும் என்னுடைய சித்தத்தின்படியெல்லாம் அவன் செய்வான் என்று சொன்னாரே, நம்மை குறித்து என்ன சொல்லுவார்? தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நாம் இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். ஆபிரகாம் பலத்த ஜாதியாவதினாலும் அவனுக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவதனாலும் நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ என்று கர்த்தர் சொன்னார். தேவன் செய்ய போகிற காரியங்களை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினார். அந்த அளவுக்கு ஆபிரகாம் தேவனோடு தொடர்புடையவனாக காணப்பட்டான். அவர் பேசுவதை, அவர் சொல்வதை அறிந்து கொண்டான். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நம்மை அறிந்திருக்கிற தேவனை நாம் அறிந்திருக்கிறோமா? இது என்னுடைய தேவனுடைய சத்தம், அவர் என்னுடனே பேசுகிறார் என்கிற அந்த உணர்வு உண்டா? இன்றைக்கு நம்மில் அநேகருக்கு அந்த உணர்வு இல்லை. தேவன் பேசுவதை கேட்க, அதை விளங்கி கொள்ள, கீழ்ப்படிய மனமில்லை. நம்முடைய நிலைமை என்ன? நம்முடைய இருதயத்தில் உள்ளவைகள் அனைத்தையும் அறிந்திருக்கிற தேவன், சகலமும் அவருக்கு முன்பாக வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கேட்டு அதன்படி நடக்க நம்மை அர்ப்பணிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ஆபிரகாமை குறித்து தேவன் சொன்னது போல எங்களையும் குறித்து சொல்லத்தக்கதாக உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்கவும், அது எங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்லத்தக்கதான கிருபை தரும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.